பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்துரத வீதியிலே பத்தி வரும் தென்றல் என வந்து தலைமை ஏற்றிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும், அந்திமலர் மேலிதனில் ஆடிவரும் மேகங்களால் வருகை தந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு துணை மேயர் அவர்களுக்கும், கவுன்சிலர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வணங்குகின்றேன். கட்டி தமிழே கவிதை பெருஞ்சுவையை எட்டு திசையும் எழில் வளர்த்த பூமகளே தமிழே உன்னை வணங்கி எங்கள் பள்ளியினுடைய ஆண்டு அறிக்கையை வாசிக்கின்றேன். பாரம்பரியமிக்க பழமையான இப்பள்ளியில் பயின்ற மாணவர்களில் பலரும் அரசு பணியில் உயர்ந்த பதவியிலும் மற்றும் தொழில் அதிபர்களாகவும் உள்ளனர். இந்த நன்னாளில் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு கடமை, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் இந்த நன்னாளில் 9/2/1960 ஆவு நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் அடிக்கல் நாட்டிய நாள். இந்த நன்னாளில் நாம் எதிர்பாராமல் ஆண்டு விழா தொடங்கி இருக்கிறோம். உற்று நோக்கி பார்க்கும் பொழுதுதான் ஒரு சிறப்பான நாள். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நாம் பள்ளியினுடைய ஆண்டு விழா நடத்தப்படுகிறது. அதுவும் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய முன்னாள் முதலமைச்சர் இந்த மண்ணில் கால் ஊன்றி தொடங்கி வைக்கப்பட்ட அந்த நன்னாளில் நம்மளுடைய ஆண்டு விழா தொடங்கப்படுகிறது. ஏழை எளிய மக்கள் கல்வி அறிவு பெற்று வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு சிவகாசி மாநகரின் மையப்பகுதியில் அமைந்த 10 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கி இப்பள்ளியை உருவாக்கி கொடுத்த மதிப்பிற்குரிய அண்ணாமலை நாடார் உண்ணாமலையம்மாள் தம்பதிகளை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்ச்சி சதவீதம் 2022-23 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பில் 60 பேர் அரசு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதியதில் 59 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 12ஆம் வகுப்பினுடைய தேர்ச்சி சதவீதம் 98.3. 11ஆம் வகுப்பில் 72 மாணவர்கள் பொதுத் தேர்வில் தேர்வு எழுதியதில் 68 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 16ஆம் வகுப்பில் தேர்ச்சி சதவீதம் 94.4. 10ஆம் வகுப்பில் 15 பேர் தேர்வு எழுதியதில் 14 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பினுடைய தேர்ச்சி சதவீதம் 93.3. பள்ளியினுடைய முன்னேற்ற செயல்பாடுகள். எங்கள் பள்ளியில் ஜூலை மாதத்தில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களில் 27 மாணவர்கள் தமிழ் வாசிக்க எழுத தெரியாமலும், 42 மாணவர்கள் ஆங்கிலம் எழுத வாசிக்க தெரியாமலும், 38 மாணவர்கள் கணித அடிப்படை செயல்கள் தெரியாமலும் இருப்பது கண்டறியப்பட்டது. அவர்களுக்கு தனி சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. தற்போது அனைத்து மாணவர்களும் எழுத வாசிக்க கற்றுக்கொண்டுள்ளார்கள். 10 மற்றும் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தினசரி காலையிலும் மாலையிலும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் நடத்த ஸ்மார்ட் கிளாஸ், ஹைடெக் லேப் வகுப்பறையை பயன்படுத்தப்படுகிறது. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு சிலம்பாட்டம், தப்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், ஓவியம், பரதநாட்டியம், கராத்தே போன்ற கலைகள் அனுபவமிக்க ஆசிரியர்களால் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்னும் திட்டத்தின் கீழ் எங்கள் பள்ளியின் வளாகத்தில் ஆசிரியர் மற்றும் மாணவர்களால் செடிகள் மற்றும் மரக்கன்றுகள் நட்டப்பட்டு தோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. களப்பயணம். புத்தகம் வாசிப்பதற்காக ஆர்வத்தை தூண்டும் வகையில் விருதுநகரில் நடைபெற்ற புத்தக கண்காட்சிக்கு ஆசிரியர்கள் உதவியுடன் மாணவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். எதிர்கால தொழில் முனைவோர்களை உருவாக்கும் பொருட்டு சிவகாசி லவ்லி ஆப்செட் தொழிற்சாலைக்கு மாணவர்கள் பார்வையிட சென்றார்கள். தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள கணிதம் மற்றும் அறிவியல் சார்ந்த ஸ்டெம் பார்க் பார்வையிட எங்கள் பள்ளி 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆசிரியர்களுடன் சென்று வந்தார்கள். உயர்கல்வி படிப்பதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் சிவகாசியை சுற்றியுள்ள பல கல்லூரிகளுக்கும் மற்றும் மதுரையில் வேளாண்மை கல்லூரி, தியாகராஜா பொறியியல் கல்லூரி போன்ற கல்லூரிகளுக்கும் அழைத்து செல்லப்பட்டனர். நாட்டு நலப்பணி திட்டம் NSS அமைப்பின் சார்பாக 25 மாணவர்கள் செங்கமலப்பட்டி கிராமத்தில் தத்து கிராமமாக எடுக்கப்பட்டு காலாண்டு விடுமுறையில் 7 நாட்கள் தங்கியிருந்து பணியாற்றினார்கள். அந்த கிராமத்தின் தெருக்களில் சுத்தப்படுத்துதல், பொது குழாயின் அருகில் உள்ள கழிவுப் பொருட்களை நீக்குதல், கோயில்களை சுத்தப்படுத்துதல் மற்றும் பொது இடங்களை சுத்தப்படுத்தி மரக்கன்றுகள், செடி நட்டு வைத்தனர். அவர்களுடைய மொத்த மதிப்பு ரூபாய் 50,000 மதிப்புள்ள பராமரிப்பு வேலைகளை எங்கள் பள்ளி மாணவர்கள் அந்த தத்து கிராமத்திற்கு செய்து முடித்து தந்தார்கள்.
தனித்திறன் மேம்படுத்தப்பட்ட மன்றங்கள். 2023-24 கல்வியாண்டில் எங்கள் பள்ளியில் ஒவ்வொரு மாதத்தின் முதல் வாரத்தில் இலக்கிய மன்ற விழா நடைபெறுகிறது. இவ்விழாவில் மாணவர்கள் பங்கு பெற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். 2வது வாரத்தில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு சிறார் திரைப்படம் காண்பிக்கப்படுகிறது. மேலும் திரைப்படம் தொடர்பான போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. 3வது வாரத்தில் அரசால் வெளியிடப்படும் மாணவர்களுக்கான தேன் சிட்டு இதழில் வினாடி வினா நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. 4வது வாரத்தில் அறிவியல் சார்ந்த வானவியல் மன்றம் நடைபெறுகிறது. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு கணிதம் அறிவியல் சார்ந்த செயல்பாடுகள் செய்து காண்பிக்கப்படும். அதற்கான போட்டிகளும் நடத்தப்படும். மகிழ்வூட்டும் விழாக்கள். அரசு வழிகாட்டின்படி ஜூலை 15ஆம் தேதி நாள் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. அன்று பலவித போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்களுக்கு இனிப்பும் வழங்கப்படுகிறது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா மிக சிறப்பாக எங்கள் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. அன்று கொடியேற்றி முடிந்தவுடன் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவின் முடிவில் மாணவர்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன. செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. மாணவர்களால் ஆசிரியர்களை அனைவருக்கும் மரியாதை செலுத்தி அவர்களால் ஒரு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து நடத்தினார்கள். அன்று மாணவர்களுக்கு கேசரி வழங்கப்பட்டது. நவம்பர் 14ஆம் தேதி குழந்தை தின விழாவாக நடத்தப்பட்டது. அன்று மாணவர்களுக்கு பலவிதமான போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. குழந்தைகள் தினமான அன்று மாணவர்களை மகிழ்விக்க இனிப்புகள் வழங்கப்பட்டன. ஜனவரி 15ஆம் தேதி தைப்பொங்கலை முன்னிட்டு எங்கள் பள்ளியில் 12ஆம் தேதி பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அன்று சர்க்கரை பொங்கல் வைக்கப்பட்டு அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டன. எங்கள் பள்ளி மாணவர்களின் சாதனைகள். 11/10/2023 அன்று எங்கள் பள்ளியில் கலை திருவிழா நடைபெற்றது. அன்று நடந்த போட்டியில் 90 பேர் வெற்றி பெற்று வட்டார அளவில் CMS மேல்நிலைப்பள்ளியில் நடந்த கலை திருவிழா போட்டியில் கலந்து கொண்டார்கள். அதில் 20 மாணவர்கள் வெற்றி பெற்று மாவட்ட அளவில் விருதுநகர் KVS மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் நடந்த கலை திருவிழாவில் பங்கேற்றார்கள். அதில் 8 பேர் கொண்ட இலக்கிய நாடக குழுவும் தனிநபர் நடனத்தில் ஒரு மாணவனும் வெற்றி பெற்று மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்க திருச்சிக்கு சென்றார்கள். செப்டம்பர் மாதம் நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வில் 11ஆம் வகுப்பில் 26 பேர் கலந்து கொண்டார்கள். தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வில் 11ஆம் வகுப்பை சார்ந்த 43 மாணவர்கள் கலந்து கொண்டதில் எமது பள்ளி மாணவன் VS சிவராஜன் தேர்ச்சி பெற்றார். மாநிலத்திலே அரசு பள்ளியில் 15வது இடத்தை பெற்றுள்ளார். அவருடைய மதிப்பெண் 189 மதிப்பெண் பெற்று இப்பள்ளிக்கு பெருமை தேடி தந்துள்ளார். இதன் பயனாக அவருக்கு மாதந்தோறும் அரசு ஊக்கத்தொகை வழங்கி வருகிறது. விருதுநகர் மாவட்ட அளவில் 7th டே பள்ளியில் நடைபெற்ற பள்ளி தமிழ் வளர்ச்சி கழகத்தின் சார்பாக நடத்தப்பட்ட பேச்சு போட்டியில் எங்கள் பள்ளி மாணவன் VS சிவராஜன் பங்கு பெற்று 2வது பரிசாக ரூபாய் 7000 தமிழ் வளர்ச்சித்துறை அலுவலர் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார். CMS மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற அடுப்பில்லா சமையல் போட்டியில் 11ஆம் வகுப்பில் மாணவன் கார்த்திக் குமார் கலந்து கொண்டு 2வதாக பரிசை பெற்று ரூபாய் 1000 பெற்றுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் திருக்குறள் மாநாடு பிப்ரவரி 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதிகளில் நடைபெற்றன. இந்த மாநாட்டில் தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வில் வெற்றி பெற்ற 1000 மாணவர்கள் 38 மாவட்டங்களிலும் இருந்து கலந்து கொண்டார்கள். அதில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் எம்பள்ளி மாணவன் VS சிவராஜன் கலந்து கொண்டு மாநில அளவில் முதல் பரிசான ரூபாய் 10,000 பெற்றுள்ளார். இவனை பாராட்டி மாண்புமிகு அமைச்சர் மு.ப. சாமிநாதன் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மேயர் அவர்களும் பாராட்டி பரிசுகளை வழங்கினார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி BPM கல்லூரியில் 10 நாட்களாக நடைபெற்ற கோடை விடுமுறை ஓவிய பயிற்சியில் எங்களது பள்ளி மாணவன் V மணிகண்டன் வரைந்த ஓவியம் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் பாராட்டப்பட்டு கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது. சென்னையில் நடந்த ஓவிய கருத்தரங்கில் மணிகண்டன், அமலரூபன் ஆகிய இருவரும் கலந்து கொண்டார்கள். ஊட்டியில் நடந்த கலைப்பயிற்சியில் மணிகண்டன் ஓவியத்திலும் பாலமுகுந்தன் தப்பாட்டத்திலும் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றார்கள். ஜனவரி 24 அன்று அரசால் வெளியிடப்பட்ட தேன் சிட்டு இதழில் நமது பள்ளியை சார்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் P. மணிகண்டன் வரைந்த ஓவியம் வெளியிடப்பட்டது தமிழக அரசால். அம்மாணவனை அனைத்து ஆசிரியரும், மேயர் அவர்களும், துணை மேயர் அவர்களும், மண்டல குழு தலைவர் மற்றும் கவுன்சிலர் அவர்கள் நேரில் வந்து வாழ்த்தினார்கள். இப்பள்ளியினுடைய விளையாட்டு சார்பான அறிக்கைகள்.
சிவகாசி ஏ குறுவட்ட தடகள போட்டியில் எஸ்கை சென்னை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. அதில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். 14 வயதுக்கு உட்பட்ட மாணவர் பிரிவில் மணிகண்டன் வட்டு எறிதலில் முதலிடமும், 17 வயதுக்கு உட்பட்ட மாணவர் பிரிவில் வெங்கடேஷ்குமார் கருப்பசாமி கம்பு ஊன்றி தாண்டுதலில் முதல் மற்றும் 2ஆம் இடமும், 19 வயதுக்கு உட்பட்ட மாணவர் பிரிவில் கைலாஸ் 1500 மீட்டர் முதலிடமும், சக்தி சரவணன் மும்முறை தாண்டுதலில் முதலிடமும், ஈட்டி எறிதலில் 3ஆம் இடமும், கார்த்திக்குமார் 3000 மீட்டர் மற்றும் கம்பு ஊன்றி தாண்டுதலில் 2ஆம் இடமும், ராஜேஷ்குமார் 400 மீட்டர் தடை தாண்டுதலில் 2ஆம் இடமும், குருமூர்த்தி கம்பு ஊன்றி தாண்டுதலில் முதலிடமும், ராக்லான் டேனியல் ஈட்டி எறிதலில் 2ஆம் இடமும் பெற்றனர். 19 வயதுக்கு உட்பட்ட மாணவியர் பிரிவில் பிரியங்கா நீளம் தாண்டுதலில் முதலிடமும், மும்முறை தாண்டுதலில் 2ஆம் இடமும், மகேஸ்வரி மும்முறை தாண்டுதலில் 3ஆம் இடமும், 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் 3ஆம் இடமும் பெற்றனர். மேலும் மேல்நிலைப்பள்ளி அளவில் அதிக புள்ளிகளை பெற்று ஆவூர் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்றனர். வெற்றி பெற்ற அனைவருக்கும் மாவட்ட போட்டிக்கு தகுதி பெற்றனர். வெற்றி பெற்ற அனைவர்களையும் தலைமை ஆசிரியர் மூலமாக இறை வழிபாட்டு கூடத்தில் பாராட்டுகளும் நன்றியும் தெரிவிக்கப்பட்டன. சிவகாசி குறுவட்ட அளவில் நடைபெற்ற கால்பந்து, கைப்பந்து, கை எறிபந்து, கபடி, கேரம், செஸ், இறகுப்பந்து போட்டிகளில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். டேக்கியான் ரூரல் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் போட்டியில் சிவகாசி SCMS பள்ளியில் வைத்து நடைபெற்றது. அதில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். 14 வயதுக்கு உட்பட்ட மாணவர் பிரிவில் மணிகண்டன் வட்டு எறிதல், குண்டு எறிதல் 2ஆம் இடமும், 17 வயதுக்கு உட்பட்ட மாணவர் பிரிவில் அரவிந்த் வட்டு எறிதல் 2ஆம் இடமும், 19 வயதுக்கு உட்பட்ட மாணவர் பிரிவில் கைலாஸ் 1500 மீட்டர் முதலிடமும், ராஜேஷ்குமார் 400 மீட்டர் முதலிடமும், சக்தி சரவணன் குருமூர்த்தி கருப்பசாமி கார்த்திக்குமார் 4x100 தொடர் ஓட்டப் போட்டியிலும் முதலிடம் பெற்றனர். 19 வயதுக்கு உட்பட்ட மாணவியர் பிரிவில் பிரியங்கா 100 மீட்டர் முதலிடமும், மாரீஸ்வரி 400 மீட்டர் முதலிடமும், அபர்ணா குண்டு எறிதலில் முதலிடமும், மதுபாலா 200 மீட்டர் முதலிடமும், மகேஸ்வரி வட்டு எறிதலில் முதலிடமும், 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் பிரியங்கா, அபர்ணா, பாண்டிச்செல்வி, மதுபாலா முதலிடமும் பெற்றனர். மெப்கோ கல்லூரியில் நடைபெற்ற இறகுப்பந்து போட்டியில் 17 வயதுக்கு உட்பட்ட மாணவர் பிரிவில் பாலாஜி அரவிந்த் கலந்து கொண்டனர். நன்றி.